பக்தர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை சொல்வார். விமானத்துல 2 பேர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு விமானி ரொம்ப தர்மவான், எப்பொழுதும் மற்றவங்களுக்கு உதவி செய்பவர், கலாச்சாரத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டவர், சுத்த பத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய விமான பயணி கொஞ்சம் வேறு விதமான பழக்க வழக்கம் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, ஒரு மது பானம் இதை எடுத்துக்கிட்டு ஒரு கூப்பையில ஊத்துறாரு. ஊத்தும் பொழுது அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தர்மவான்ட்ட சொல்றாரு, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. உடனே இவர் பயந்து போய், இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவர் திரும்ப திரும்ப வற்புறுத்துறாரு. என்னங்க நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணுங்க, அப்பதான் எது தவறு எது சரின்னு தெரியும். மத்தவங்க சொல்றதை நம்ம அப்படியே பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கும் சுய புத்தி இருக்கு, நீங்க ஒரு தடவை குடிச்சு பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த தர்மவான் 2 தடவை சொல்றாரு, 3 தடவை சொல்றாரு, இவருக்கு புரியறது இல்லை. இவர் குடிங்க குடிங்கன்னு வற்புறுத்திட்டே இருக்காரு. இப்போ இவருக்கு பதில் இந்த தர்மவான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுதான் இதனுடைய மைய கருத்து. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க குடிக்க குடிக்க வற்புறுத்துறீங்க, என்னை விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. நீங்க போய் அந்த காக்பிட்ல அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருக்காருல்ல அந்த கேப்டன், அவர்கிட்ட கொடுங்க, அவரு குடிப்பாரு. உடனே இவருக்கு கோவம், என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க, அவர் ஆன் டியூட்டில இருக்காரு, அவர் கவனம் தவறக்கூடாது, அவர் இந்த விமானத்தை ஓட்டிட்டு இருக்காரு, அவரை நம்பி நம்ம 60-70 பேர் உட்கார்ந்து இருக்கோம், அவருக்கு போய் நான் கொடுத்து அவருக்கு குடி போத தலைக்கு ஏறி அவர் விமானத்துல கவனம் செதறி விட்டாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிருங்க, நம்ம எல்லாருமே இறந்து போயிருவோங்க. புரியுது உனக்கு? இப்ப அவர் ஆன் டியூட்டியில இருக்கிறதுனால அவரை கவனம் சிதற வைக்கக்கூடிய இந்த பானத்தை கொடுக்க கூடாதுங்கிற அடிப்படை புரிதல் உனக்கு இருக்கா? அதே போலதான் நானும் ஆன் டியூட்டியில இருக்கேன் சொல்றேன். என்ன உங்களுக்கு என்ன டியூட்டி? நான் கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ணருக்கு சேவை செய்வது என்பது என்னுடைய குணாதிசயம், என்னுடைய கலாச்சாரம், அதை புரிந்து கொண்டேன், பக்தி கிரந்தங்கள் அதை சொல்லுது. நான் அதுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நான் முற்படுறேன். என்ன போய் நீ தடுக்கிறியே, கவன சிதறவை ஏற்படுத்துறியே, இதை நான் குடிச்சா நான் செய்ய முடியாது, அதனால எனக்கு வேண்டாம் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை அவர் வெளிப்படுத்துறார். இதுதான் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய ஆழமான புரிந்து கொள்ளல். பக்தன் மற்றவர்கள் மாதிரி இது பிடிச்சது இது பிடிக்காததுன்னு அவனுடைய சுய சிந்தனையை அவன் வெளிப்படுத்தவில்லை. அவன் பகவான் கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் தடைப்பட்டு விடும், இன்னும் கூடுதலாக யதார்த்தமாக இன்னும் முழு அன்புடன் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்வது இந்த விஷயத்தினால கெட்டு போயிடும் அப்படின்னா அதை அவன் தவிர்த்து விடுவான். நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தி என்பது எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருப்பது. பக்தி என்பது ஒருபோதும் பகவான் கிருஷ்ணரை மறவாமல் இருப்பது, இதுதான பக்தி. அப்படி இந்த பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பக்தனாகப்பட்டவன் செய்வதில்லை. ஏன்னா ஒரு சான்ஸும் ஒரு சாய்ஸா அப்படி மேலோட்டமா பார்த்து விடுவதில்லை பக்தன், ரொம்ப சீரியஸா பார்க்கிறான். இதுல நம்ம தவற விடக்கூடாது, இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற சோதனை, இதை கவனமாக எதிர்கொண்டு சாதகமான உள்ளவற்றை ஏற்றுக்கொண்டு பாதகமாக உள்ளவற்றை நாம் அவாய்ட் பண்ணிடணும், தவிர்த்து விட வேண்டும்னு சொல்லி எல்லா விஷயத்திலும் கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனாலதான் அந்த பக்தனுக்கு இவ்வளவு கௌரவம். பக்தன். ஆனா பௌதீகவாதிகள் அவங்கெல்லாம் எது தனக்கு சாதகமாக சுயநலமாக இருக்கும், தன்னுடைய புலன் நுகர்ச்சி இன்னும் கூடுதலாக கிடைக்க பெறும் என்பதை பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறான். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் மிக தெளிவா சொல்லிடுறார், பகுனாமந்தி, பல பல ஜென்மங்கள் பிறகு நம்ம வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவர் தான் உத்தமமான கதியை அளிப்பவர், அவரை விட்டா, அவருடைய பாத கமலங்களை விட்டா வேறு கதி இல்லை என்பதை ஒருவர் புரிந்து கொள்ளும் பாங்கு கிடைக்கப்படுகின்றது. அப்போ இவ்வளவு நேரம் இவ்வளவு சமயம் விரைவு செய்து இவ்வளவு ஜென்மங்களை நாம் வீணாக்கி கிடைக்கப் பெறுகின்ற அந்த புரிந்து கொள்ளுதலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான் பக்தன். அதனால அதுக்கு பங்கம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் செயல்களை மீண்டும் மீண்டும் மெருகேற்றி செய்கின்றான். இந்த பக்தனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயர்வு. அதை உள்வாங்கி கொண்டோம்னா
இந்த சிரமங்கள் இருக்கப்பட மாட்டாது. சில சமயங்கள்ல பக்தர்கள் நினைப்பது உண்டு, ஆனா சுவாமி இந்த பாகவதம், இந்த பக்தி கிரந்தங்கள், பகவத்கீதையெல்லாம் படிக்கிறோம், பல சமயங்கள்ல படிக்கும் பொழுது அந்த படித்த விஷயங்கள்லாம் மனசுல நிக்கிறது இல்லைங்களே, ஞாபகம் இல்லைங்களே, மறந்து போயிடுதுங்களே. படிக்க சொல்றீங்க, படிக்கிறோம், ஆனா ஒன்னும் புரியறது இல்லைங்க, நமக்கு மனசுல நிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பக்தர் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு வயசு என்னங்க? 45 ஆயிடுச்சுங்க சாமி. 45 ஆயிடுச்சு. 45 வருஷம் இருந்திருக்கீங்க. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து இந்த 45 வருஷத்துல பிறந்ததுல இருந்து என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு கடன்னு எழுதிட்டு வாங்க. இது என்ன சாமி, எப்படி எப்படி நினைக்கிறோம்? நேத்து சாப்பிட்டதே எனக்கு என்ன சாப்பிட்டேன்னு நினைவுக்கு ரீடைன் பண்ண முடியல, ரிகலெக்ட் பண்ண முடியல, நினைவு பண்ண முடியல. 45 வருஷமா என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறது, என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது எப்படிங்க நினைவு? இதென்ன சாத்தியமான விஷயமா? முடியாதுங்க சாமி. 45 வருஷமா நீ சாப்பிட்டுருக்க, ஆனா என்ன சாப்பிட்டேன்னு ஒன்னு பேப்பர்ல எழுத முடியல, மறந்துட்டேன். ஆனா சாப்பிட்ட விஷயம் உபயோகம் இல்லாம போச்சா? தினமும் நீ சாப்பிட்ட விஷயம் தவறாம அது ஜீரணிக்கப்பட்டு அது சத்தாக மாறி உன் உடல் முழுவதும் உனக்கு ஊட்டம் கொடுத்து கொண்டே வருகின்றது. நல்லா கேட்கணும் நண்பர்களே, அவன் எதையுமே நினைவு கூற முடியல. என்னைக்கு போன வாரம் என்ன சாப்பிட்டான், நேத்து என்ன சாப்பிட்டான், காலையில என்ன சாப்பிட்டான், எதை பத்தி அவனுக்கு நினைவு இல்லை. அவனுடைய நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த 45 வருடங்கள் 3 வேளை சாப்பிட்டுருக்கான். ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதும் கரெக்டா போய் டைஜஸ்ட் ஆகி அவனுக்கு தேவையான ஊட்டத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல அந்த மூத்த பக்தர் சொல்றாரு, உனக்கு ரிகலெக்ட் பண்ண முடியுதா, நீ ரீடைன் பண்ண முடியுதா, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அது போய் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்துவிடும். படிப்பது மாத்திரம் தானே நம்மளுடைய முயற்சி. அதை நினைவு கூற வைப்பது, அதெல்லாம் பகவான் நம்ம பிரியப்பட்டோம்னா நிச்சயமாக அதை செய்வார். இது விளையாட்டு இல்ல, இது பகவத்கீதையில சொல்றாரு கிருஷ்ணர். என்ன சொல்றாரு? நினைவாற்றல், மறதி, புத்தி இவற்றை நான் கொடுக்கின்றேன்.